வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்களின் இரண்டாவது மலர், அத்தியாயம் 39. கோதை சமையலறையை விட்டு வெளியே வந்தாள். அது நேரம். மிகுந்த கவனத்துடன் தயாரித்த பாயாசம், வெஜிடபிள் பிரியாணி சூடு ஆறாமல் இருக்க மூடி வைத்துவிட்டு முன்னறியின் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். இன்னும் சிறிது நேரத்தில் அருண் வந்து விடுவான். அவனது பிறந்த நாள் என்ற நினைப்பு அவனுக்கு இருக்குமோ என்னவோ என்ற கவலையில் முதல் நாள் காலையிலேயே அவனிடம் கூறிவிட்டிருந்தாள். நாளைக்கு உனக்கு பிறந்த நாள், மறந்துடாமல் கோவிலுக்கு போயிட்டு வந்துடு. தாயாரின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாத மகன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். மினி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். குமார் குதூகலத்துடன் பாராட்டிவிட்டு, சின்னம்மா எங்களுக்கு பாயாசம் கிடையாதா என்றான் ஆரவாரமாக. எனக்கு இந்த கொண்டாட்டமெல்லாம் பிடிக்காதுன்னு அம்மாவுக்கு தெரியும். அருண் சட்டென பதிலளித்ததை அசட்டை செய்தபடி நீலகண்டன் சிரித்தார். நீ இந்த கால இலசு, சின்னம்மா பழைய காலத்துக்காரங்க, அதெல்லாம் கொண்டாடாமல் விட மாட்டாங்க. உங்கள் மகன் இந்த கால இலசு தானே, எதற்காக கொண்டாட்டத்திற்கு அலைப்பாய்கிறான்? மனதினுள் எரிச்சல். அருண் பற்களை கடித்தபடி மௌனம் சாதித்தான். தம்பி காலை வேலையிலே ஆஃபீஸ் போகிற அவசரம், சரிவர சாப்பிட முடியாது. அதனால் ராத்திரி நிதானமாக விருந்து சாப்பிடலாம்னு சொல்ல வந்தான். மகனை விட்டு கொடுக்காமல் கோதை சமாளித்தாள். அன்று காலை தாயின் காலில் விழுந்து வணங்கினான் அருண். நல்லா இருப்பா, உணர்ச்சியுடன் குரல் தழக்க கூறினாள் கோதை. நீலகண்டனும் குமாரும் அதிகாலையிலேயே வெளியே சுற்ற புறப்பட்டு போயிருந்தது அவனுக்கு வசதியாக இருந்தது. அம்மா, நீங்கள் தேவையில்லாமல் தேகத்தை சிரமப்படுத்திக்காதீங்க. எங்கள் அண்ணனும் குமாரும் சாப்பிடணும்னா பெரிய சாப்பாட்டு கடையை இழுத்து விட்டுக்கிட்டீங்க, அவ்வளோதான், கனிவுடன் அதட்டலாக கூறினான். சரிப்பா, நீ சொன்னதுக்காக சிக்கனமாக விருந்து தயாரிச்சிடுறேன், சீக்கிரம் வந்துடு என்றால் ஆசி வழங்கியபடி. பிற்பகல் வீட்டை பூட்டி கொண்டு கடை தெரு வரை சென்று கோதைக்கு மனத்தினில் ஒரு பரபரப்பு. கை நிறைய சம்பாதிக்க துவங்கிய மகனுக்கு ஆசை தீர நல்ல உயர்ந்த ரக சட்டை துணியை வாங்கி பரிசாக அளித்து மகிழ வேண்டும். அலுவலகத்திலிருந்து அருண் திரும்பிய பிறகு அவனை மகிழ்ச்சியுடன் வியப்பில் ஆழ்த்த வேண்டும் என அந்த தாய் உள்ளம் விரும்பியது. நிதானமாக யோசித்து அருணின் அளவுக்கு ஏற்றபடி ஒரு சட்டையை வாங்கி வந்திருந்தாள். கூடத்தாள மாறியில் கணவரது புகைப்படத்துக்கு வைத்துவிட்டு, நம்ம குழந்தை நல்லபடியாக வாழணும்னு வாழ்த்துங்க என்றவளது கண்களில் கண்ணீர் கசிந்தது. அருண் சிரித்த முகத்துடன் உள்ளே நுழைவதை கண்டதும் கோதை முகமலர அவனை நோக்கினாள். வழக்கம் போல் மகன் குளித்து மாற்றுடை அணிந்து வரும் வரை கோதை பொறுமையாக இருந்தாள். தகப்பனாரின் படத்துக்கருகில் பொட்டலத்தை கண்டதும் அருண் வியப்புடன், என்னம்மா இங்கே வச்சிருக்கீங்க என்றான். திறந்து பார், தெரியும். தாயின் உத்தரவின்படி பொட்டலத்தை பிரித்தவன் உற்சாகத்தில் விசில் அடித்தான். கோதைக்கு சிரிப்பு வந்துவிட்டது. பிறந்த நாளுக்குன்னு ஆசைப்பட்டு வாங்கி வந்தேன், சரியா இருக்கான்னு பாரு. அம்மாவின் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சில் அவன் மனம் பாகாய் கரைந்தது. சட்டென உள்ளே சென்று அவன் அலுவலக பையிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து வந்தவன், அம்மா இந்தாங்க, என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கியதுக்கு நியாயமாக நான் தான் நன்றி தெரிவித்து பரிசு தரணும் உங்களுக்கு என்றபடி அதை நீட்டினான். என்னப்பா இதெல்லாம்? மனம் நெகிழ்ந்து போனவளாய் பொட்டலத்தை பிரித்த கோதை வியந்து போனாள். மிதமான ஊதா நிறத்தில் மஞ்சள் கரையிட்ட காஞ்சிபுரம் நூல் சிலை. எனக்கு எதுக்கப்பா இதெல்லாம் வாங்கின? பேச்சு பேசாதீங்கோ. முதல்ல நீங்கள் இதை உடுத்திக்கிட்டு வந்தால் தான் நான் நீங்கள் கொடுத்த சோக்காயை போட்டுக்குவேன். உரிமையுடன் மிரட்டலாக தாயை பணித்துவிட்டு அருண் தன் அறைக்குள் சென்றான். அவன் மகிழ்ச்சிக்கு காரணம் இருந்தது. அலுவலகம் முடிந்ததும் அவசரமாக நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலைக்கருகில் உள்ள எம்போரியத்தினுள் நுழைந்தான் அவன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவனுக்கு மிக அருகில் பழக்கமான இனிய குரல். தூக்குவரி போட திரும்பியவன் வியப்பு மகிழ்ச்சியுமாக திணறி போனான். என் பிறந்தநாள் உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி இங்கே வந்தே? அம்மா கோவிச்சுப்பாங்கன்னு சொல்லுவியே, வெளியே சுதந்திரமாக வர விட்டாங்களா சமீக்தா? பரபரப்புடன் கேள்விகளை அடிக்கினான் அவன். ஒவ்வொன்றா கேளுங்க, சொல்கிறேன். சமீக்தா சிரித்தால் மெலிதாக. உங்கள் விண்ணப்பத்தாலை பார்த்ததுமே பிறந்த நாள் நினைப்பிலே இருந்தது. அம்மாவோட சொந்தக்காரவங்க யாருக்கோ உடம்புக்கு முடியாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அம்மாவோட கவனம் அதனாலே வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு விடுதலை. அது போகட்டும், இந்த கடையில் எப்படி வந்த?
பெரிய வித்தை இல்லை. ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவீங்க, உங்ககிட்ட பேசணும்னு ஓடோடி வந்தேன். ஆனால் அதுக்குள்ளாரே நீங்கள் வெளியே இறங்கி போனதை பார்த்தேன். பின்னாலே தொடர்ந்து வந்து பிடிச்சிட்டேன். குழந்தையைப் போல ஆர்ப்பரித்த சம்யுக்தாவின் முகத்தை பார்த்தான் அருண். வாடிப்போன மலரைப் போல இருந்தாள் அவள். அன்பு கூட ஒருவித தவம்தான். அந்த தவத்தின் வலிமையால் இந்த பெண் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருந்திருக்கிறாள். என் மனதில் எண்ணமிட்டபடி உள்பக்கம் சென்றான். உங்களுக்கு நான் ஒரு பரிசு வாங்கி தரப்போகிறேன் அருண். மகிழ்வுடன் அவள் கூறியதை கேட்டு, வேண்டாம் சம்யுக்தா, உன்னை நேரே சந்திச்சதே எனக்கு பெரிய பரிசு என்றான் மறுப்புடன். அப்போ நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? மனத்தாங்களாக கேட்டாள் சம்யுக்தா. அப்படி இல்லை சார், அப்படி இல்லை. திருமணம் நடந்த பிறகு நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்பது தான் நியாயம். இப்போது இல்லை. என்ன அருண், நாம் இன்னைக்காவது சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருக்கலாம்னு வந்தேன். ஏமாற்றத்துடன் மொழிந்தாள் அவள். இன்னைக்கு மன்னிச்சு கொள்ளு சம்யுக்தா. நாளைக்கு நிச்சயம் சந்தித்து நிறைய பேசுவோம். மனதை கட்டுப்படுத்தியபடி கூறினான் அருண். தாயாருக்கு சேலையை வாங்கியபடி வெளியே இறங்கியவளிடம், காரில் தான் வந்தேன், உங்களை இறக்கி விட்டுட்டு போகிறேன் என்று வற்புறுத்தினார் சம்யுக்தா. இப்போ வேண்டாம், நீ நேரே வீட்டுக்கு போ. நாளைக்கு நிச்சயம் சந்திக்கலாம். பொறுத்துக்கொள் கொள்ளு. வேடிக்கையுடன் பேசியபடி அவளை அனுப்பிவிட்டு கையில் இருந்த பொட்டலத்தை மறைத்தபடி வீட்டை நோக்கி நடந்தான். தாயாரை திடீரென்று மகிழ்ச்சியில் அழைத்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டிருந்தவனே அவன் தாய் மிஞ்சிவிட்டாளே. என்னப்பா பிரமிச்சிட்ட? மகனின் வேண்டுகோளை மறுக்காது புதிய நூல் சிலையில் வந்து நின்ற கோதையை கேட்டாள். சட்டையை மாற்றிக்கொண்டு தாயை மீண்டும் வணங்கினான் மகன். இந்த பிறவியில் மட்டும் இல்லைம்மா, இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்கள் தான் என் தாயாராக இருக்கணும்னு ஆசை கூறுங்க. பாசத்தின் பிணைப்பில் பரவசத்துடன் கூறினான் அவன். மகனது அன்பான பேச்சால் உணர்ச்சி வசப்பட்டாள் கோதை. அவனை ஆசையுடன் தூக்கி நிறுத்தியவள், எனக்கும் அப்படியே தானப்பா ஆசை என்றாள் தழுத்த குரலில். சிறிது பொழுதில் நீலகண்டனும் குமாரும் வீடு திரும்பியதும் கூடத்து தரையில் விருந்துக்கு ஏற்பாடுகள் ஆயின. தம்பிக்கு பிறந்த நாள்னு என்ன வாங்கிட்டு வர்றதுன்னு தெரியலே, அதனால் சாப்பிடலாம்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். நீலகண்டன் கூறியபடி ஒரு அட்டை பெட்டியை அங்கிருந்த ஒரு சிறு முக்காலி மீது வைத்தார் பெருமையுடன். ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அப்பா கிட்ட வாங்க ஐடியா கொடுத்தேன். உரத்த குரலில் குமார் விவரித்ததும் நீலகண்டனின் முகம் கருத்தது. அதனால் என்ன, என் பங்கையும் சேர்த்து சாப்பிடட்டும் குமார், அருண் கிண்டலாக கூறியபடி சாப்பிட எழுந்தான். மணமிக்க வெஜிடபிள் பிரியாணியையும் பாயாசத்தையும் ஒரு கை பார்த்தார் நீலகண்டன். பாயாசம் சூப்பர், இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க சின்னம்மா. குமார் அட்டகாசமாக பாயாசத்தினில் இறங்கி நீந்தாத குறையாக வயிற்றை நிரப்பினான். கரை கடந்த உற்சாகத்தில் இன்னைக்கு சாயரட்சை துணிக்கடை வாசல்லே அந்த அழகான பொண்ணு யார் என்ன? கண்களை சிமிட்டி கிசுகிசுத்தான். அருண் முகம் கோபத்தால் சிவந்தது. இவன் எங்கே அந்த பக்கம் வந்து தொலைத்தான்? யாரை கேட்குற? கோதை கேட்டபடி நீலகண்டத்தின் நிலையில் பாயாசத்தை ஊற்றினாள். சின்னம்மா, நம்ம அருண் தம்பி ஒரு அழகான பெண்ணோட பேசிக்கிட்டு ஒரு துணிக்கடை வாசல்லே நின்றுக்கிட்டு இருந்தது. குமாருக்கு வேலைக்காக அங்கே ஒரு ஆஃபீஸ் பக்கம் போயிட்டு வந்தோமா விவரிக்க ஆரம்பித்தார் நீலகண்டன். கோதை நெஞ்சில் விவரிக்க வேண்டாத கலவரத்துடன் மகனை ஏறிட்டாள். யாரும் இல்லைம்மா, எங்கள் கம்பெனி முதலாளி அம்மா மகள். அன்னைக்கு இங்கே கூட வரல. அந்த பொண்ணு என்னை பார்த்து பேசிட்டது. கடுகடுப்பாக அந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முனைந்தான் அவன். தற்செயலான சந்திப்பு அல்லது கோதை கேட்க இயலாமல் பெருமூச்செறிந்தாள். அது சமயம் வாயிற்கதவை யாரோ தட்டுவது கேட்டது. இந்த நேரத்தில் யார்? வாயிற்கதவை திறந்தாள். தாராவை கண்டதும் திகைத்து போனாள். அருண் இருக்காரா? பரபரப்புடன் கேட்டபடி தாரா கார்த்திகை கையில் பிடித்தவாறு உள்ளே நுழைந்தாள். வாங்க என்றவன் கண்களில் வியப்பும் சந்தேகமும் தோன்ற சட்டென எழுந்து நின்றான். அவர் கார்த்திகோட அப்பா வீட்டுக்கே திரும்பி வரலை. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி. அவருக்கு ஏதாச்சும் ஆகாமல் இருக்கணுமே. முடிக்க முடியாமல் ஓவென அழலானாள் தாரா.
அத்தியாயம் 40. உச்சி வெயில் மண்டையை பிளப்பது போல் கடுமையாக காய்ந்து கொண்டிருந்தது. பார்வையாளர்களின் நேரம் காலை 8 மணி முதல் 12 வரை என்று நேரம் முடிந்துவிட்டிருந்தது. மனோகர நர்சிங் ஹோமின் பளபளப்பான கண்ணாடி கதவுகளை கிளிக் என்ற ஓசையுடன் மூடிவிட்டு வாயிட் காப்பான் வெளிப்புறத்து ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். நவீன நாகரிக வசதிகள் கொண்டிருந்த அது மருத்துவமனை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சமீப காலத்தில் கம்பீரமாக எழுந்து நின்றிருந்தது. மேல் நாட்டு புத்தமுதிய மருத்துவ முறைகளையும் வசதிகளையும் கொண்டு கட்டப்பெற்றிருந்த அந்த தனியார் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சபரி பிரபலமான இதய நோய் நிபுணராக விளங்கினார். இந்தியாவின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் அவரிடம் சிகிச்சைக்காக பெரும் பணம் படைத்தவர்கள் வருவதுண்டு. டாக்டர் சபரி தமது வைத்திய படிப்பில் நீண்ட பல பட்டங்கள் பெற்ற அனுபவசாலி, இதய நோயை குணப்படுத்துவதில் திறமை வாய்ந்தவர் என பெயர் எடுத்திருந்தார். அத்தகைய தனியார் மருத்துவமனையில்தான் பூபதி என்ற லோகநாதன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பூபதியின் உடல்நிலை மிக கவலைக்கிடமாகி விட்டிருப்பதால் அவரை இன்டென்சிவ் கேர் யூனிட்டினில் தீவிரமான சிகிச்சையில் வைத்திருந்தார்கள். அவரை பார்ப்பதற்கு வசுந்தராவை தவிர வேறவரும் கண்டிப்பாக அனுமதிக்கப்படவில்லை. வசுந்தரா உயர்ந்த செல்வாக்கு படைத்தவள் என்று மட்டுமல்ல, அந்த தனியார் மருத்துவமனை கட்டப்படும் போது அவளது தந்தையின் பெயரில் கணிசமான தொகை நன்கொடையாக அளிக்கப்பட்டிருந்ததுதான் அத்தகைய தனி சலுகையின் காரணம் என்பது பலருக்கு தெரிந்திராது. இரவு பகல் ஓயாமல் டாக்டர்களும் நர்ஸுகளும் பூபதியை கவனித்து கொண்டிருந்தனர். கடந்த 4 நாட்களாக நர்சிங் ஹோம் அமுளி தும்ளி பட்டு கொண்டிருந்தது. வரவேற்பில் அமர்ந்திருந்த அந்த அழகான ரிசப்ஷனிஸ்ட் பெண் வந்தவர்களுக்கு பதில் சொல்லி ஓய்ந்து போயிருந்தாள். தொலைபேசியில் நாள் முழுவதும் பேசி வாயெல்லாம் வலி கண்டுவிட்ட பிரம்மை அவளுக்கு. ஒரு நாள் தள்ளு நாட்காலியில் ஒரு தாடிக்காரரை தள்ளிப்படி உள்ளே கொணர்ந்த போது அந்த பெண் அலட்சியமாக இருந்தாள். ஆனால் தலைவர் டாக்டர் சபரி வழக்கம் போல் மூக்கை தூக்கி கொண்டு கர்வமாக மிடுக்கு நகை போடாமல் அவசரமாக ஓடி வந்ததை பார்த்து அவளுக்கு அதிசயமாக இருந்தது. பல பொடிசு டாக்டர்கள் புடைசூழ தலைவர் பவுனி வருவது போக, இதென்ன இப்படி தலைவரி கோலமாக அவரே ஓடி வருகிறார்? மனதில் விழுந்தபடி நின்றாள். சிறிது நேரத்திற்குள் அங்கு பதட்டமான சூழ்நிலை உருவாகியிருந்தது. தள்ளுவண்டியை தொடர்ந்து உள்ளே செல்ல முடியாமல் நின்ற பெண்மணியை உற்று நோக்கினாள் அந்த பெண். கனகச்சிதமான தோற்றம், கம்பீரமான பெண்மணி. பார்த்தால் பெரிய பதவியில் இருப்பவளை போல தெரிகிறது. மனதிற்குள் கணக்கிட்டபடி தன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள் அவள். அவள் அருகில் நின்ற நர்ஸ் குரலில், அவங்க யார் தெரியுமா? பார்வதி எலக்ட்ரிக்கல்ஸ் முதலாளி அம்மா என்றதும் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. குலைந்து போன ஒரு தாடிக்கார மனுஷனை எடுத்துக்கொண்டு அந்த பிரபலமான நர்சிங் ஹோமிற்கு எதற்காக இவ்வளவு பெரிய மனுஷி வர வேண்டும்? அவளது பலவிதமான சந்தேகங்கள் அடுத்த 3 நாட்களுக்குள் தெளிவாகிவிட்டிருந்தன. அந்த அம்மாளின் கணவராம் தேசாந்திரம் சென்றவர் இத்தனை காலம் கழித்து திரும்பி இருக்கிறாராம். வந்த இடத்தில் மனிதருக்கு திடீரென்று மாரடைப்பு வந்து இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கசாமுசாவென இதர சிம்பதிகள் பேசிக்கொண்டனர். வசுந்தரா கவலை தோய்ந்த முகத்துடன் காலை முதல் மாலை வரை நர்சிங் ஹோமில் ஒரு தனி அறைக்குள் அமர்ந்திருந்தாள். செயலாளர் சாமசிவம் அலுவலகத்தின் முக்கியமான ஃபைல்களை அங்கே கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார். இவங்க என்ன நர்சிங் ஹோமில் ஆஃபீஸ் நடத்துகிறாங்களா? ரிசப்ஷனிஸ்ட் இளம் பெண் அருகில் இருந்த நர்ஸிடம் எரிச்சலுடன் கேட்டாள். வாயை திறக்காதே. இந்த நர்சிங்ஹோம் கட்டடத்தில் அந்த அம்மாவோட பணம் ஏராளமாக உதவியிருக்கு. அவங்களுக்குன்னு நம்ம தலைவர் ஒரு தனி வாடகையை ஒழிச்சு கொடுப்பார் என்றால் அடிக்குரலில். மிஸ்ஸஸ் லோகநாதன் இருக்காங்களா? அவங்க கணவர் எப்படி இருக்காங்க? இப்படி பல தொலைபேசி விசாரிப்புகள் தொல்லை கொடுத்த வண்ணம் இருந்தன. ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணுக்கு வசுந்தரா விஷயத்தில் ஒரே பயம் ஆரம்பத்தில். உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு மேடம் என்று கூப்பிட்டு அனுப்பியிருந்தாள். வசுந்தரா போனை கையில் எடுத்ததும் கோபத்தால் முகம் சிவந்து போனாள். வீண் வம்புக்கென்று அழைக்கிற கும்பலில் யாரோ ஒருத்திக்கு விஷயம் எட்டிவிட்டிருக்கிறது. உங்கள் கணவருக்கு எப்படி இருக்கிறது மிஸ்ஸஸ் லோகநாதன்? நெருப்பை வாரி முகத்தில் வீசிவிட்ட உணர்வில் அவள் தவித்து போனாள். அன்று லோகநாதன் மயங்கி விழுந்ததும் ஒரு நிமிடம் செயலற்று அதிர்ச்சியில் நின்று விட்டாள் வசுந்தரா. மறுநிமிடம் அரைக்கதவை திறந்து செயலாளரை அழைத்து வர ஏவினாள். அடுத்த 1/2 மணிக்குள் அவரது அரையந்தரங்கத்தில்
காப்பாற்றப்பட்டிருந்த ரகசியம் அத்தனை பேருக்கும் அம்பலமானதில் வியப்பில்லையே. வசுந்தரா கோபம் கொள்வதற்கு அதே சமயம் அது நேரம் இல்லாமல் போய்விட்டிருந்தது. ஆபத்தான நிலையில் வீழ்ந்து மயக்கமாகி இருக்கும் கணவரை உடனடியாக கவனிக்க வேண்டிய நெருக்கடி நிலை. தன்னை பற்றி நினைக்கவே நேரமின்றி பறந்து கொண்டிருந்தாள். இப்போது யாவரும் விசாரிக்கும் போது ஏனோ அவளுக்கு ஆத்திரம் வந்து கொண்டிருந்தது. இது நாள் வரை சுயமுயற்சியால் முன்னுக்கு வந்து குடிகெட்டி பறந்து கொண்டிருந்த வசுந்தரா என்ற பெண்மணியை பற்றி எவருக்குமே அக்கறை இல்லை. ஆனால் திருமதி லோகநாதன் என்ற பட்ட பெயர் கொடுத்து தொலைபேசியில் வம்பு விசாரிக்கிறார்களா? எரிச்சல் மண்டை இப்போ எதையும் சொல்வதற்கில்லை என்று வைத்துவிட்டாள். அதே சமயம் ரிசப்ஷன் பெண் மீது கடுகோபம் வந்தது அவளுக்கு. இதை பாரு, இனிமேல் யார் என்னை கூப்பிட்டாலும் என்னை தொந்தரவு செய்யாதே. எவர் பார்க்க விரும்பினாலும் அவரை பார்க்க முடியாதுன்னு நீயே சொல்லிவிடு. கடுமையுடன் உத்தரவிட்டாள். சகல அந்தங்கமும் அச்சத்தால் ஒடுங்கி போய் அமர்ந்தாலும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண். கீறல் விழுந்த இசைத்தட்டை போல பார்க்க முடியாது, அபாய கட்டம் தாண்டவில்லை என்று சொல்லி அழுத்து போயிருந்தாள் அவள். இனி எவரும் வரமாட்டாங்கப்பா, சாப்பாட்டை முடிச்சிடலாம் என்று எண்ணியபடி இடத்தை விட்டு எழுந்தாள் அந்த பெண். சாப்பிட வரல? பில் எழுதும் பகுதியிலிருந்து வேறு ஒருத்தி அழைப்பு விடுத்தாள். அருகிலிருந்து தன் தோல் பையை திறந்து அதிலிருந்து டிஃபன் டப்பாவை எடுத்துக்கொண்டாள் அவள். நர்சிங் ஹோமின் சுத்தத்தை கருதி பணிபுரிவோருக்கு தனியாக ஒரு சாப்பிடும் அறை தரப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்த அறையில் தான் வசுந்தரா தங்கி இருந்ததால் சாப்பாட்டு அறைக்குள் உரத்து வம்பு பேசி அலச முடியாமல் அவதிப்பட்டார்கள் அனைவரும். டிஃபன் டப்பாவை மேஜை மீது வைத்து திறந்து ஒரு வாய் அள்ளி போட முனைந்தாள் அந்த பெண். அதற்குள் அவசரமாக வாய்க்காப்போன் உள்ளே ஓடி வந்தான். அம்மா, வாசலில் ஒரு அம்மா உள்ளார வரணும்னு தகராறு செய்கிறாங்கம்மா, நீங்கள் யாராச்சும் வந்து சொல்லுங்க என்றான். விசிட்டர் நேரம் இனிமே மாலை 4 மணிக்குன்னு சொல்லிடுறது தானே என்றாள் ஒருத்தி. ஏன், வாசலில் போர்டு மாட்டியிருக்கே, கண் இருக்கிறதில்ல, படிக்க சொல்லு. ப்ரைவேட் நர்சிங் ஹோம்னா இவங்க இஷ்டத்துக்கு வரலாம்னு என்னம்மா? பலவிதமான பொறுமல்களையும் மீறி வாய்க்காப்பன் கூறினான். நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சுமா. யாரோ பூபதிங்கிற ஒரு சம்சாரம், அவங்க இந்த வசுந்தரா அம்மாவை பார்க்கணும்னு பிடிவாதமாக இருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட் பதற்றத்துடன் எழுந்தாள். அந்த அம்மா யாரையும் உள்ளார விடக்கூடாதுன்னு கடுமையாக சொல்லியிருக்காங்கப்பா. பிறகு கண்டபடி கவிச்சிப்பாங்க. வேகமாக கையையும் கழுவி துடைத்தபடி வெளியே வந்தாள். வாய்க்காப்போனை பின்தொடர்ந்து லேசாக திறந்திருந்த கண்ணாடி கதவின் வழியே வெளியே வந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண் அந்த பெண்மணியை பார்த்து மனம் உருகி போனாள். எளிமையும் அழகும் கலந்த உருவம், அழுது சிவந்த கண்களுடன் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணி மிக்க ஓய்ச்சலாக காணப்பட்டாள். வீணாக தொல்லை கொடுக்கறதுக்கு மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இப்போ தான் தகவல் கிடைச்சிது. மிஸ்டர் லோகநாதனை பார்க்கணும், பணியுடன் கவலை தோய்ந்த குரலில் கூறினாள் அவள். உணர்ச்சி வேகத்தால் உதடுகள் துடித்து கொண்டிருந்தன. இப்போ அவரை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு டாக்டர் உத்தரவு. அவங்க சம்சாரம் வசுந்தரா அம்மாவும் அதை தான் விரும்புகிறாங்க. தயங்கினாள் அந்த பெண். என் பேர் தாரா பூபதி. தயவு செஞ்சு அந்த அம்மாவையாவது நான் பார்த்து ஒரு நிமிஷம் பேச அனுமதி வாங்கிட்டு வர முடியுமா? அவளது கெஞ்சலான பேச்சுக்குள்ளே மறுக்க இயலாமல் உள்ளே சென்றாள் ரிசப்ஷனிஸ்ட் பெண். தாரா பூபதி என்ற பெயரை கேட்டதும் வசுந்தரா புலி போல் வெகுண்டு வழிந்தாள். உன்னை எத்தனை முறை சொல்கிறது? எனக்கு மனசு சரியில்லை, இப்போ யாரையும் பார்க்க முடியாதுன்னா முடியாது, சீறினாள் அவள். ரிசப்ஷனிஸ்ட் பெண் கிளியுடன் வெளியே ஓடி வந்தாள். நல்ல வெயிலில் வந்திருக்கீங்கம்மா, ரொம்ப சாரி. அந்த வசுந்தரா அம்மா உங்களை பார்த்து பேச மறுத்துட்டாங்க. நீங்கள் திரும்பிடுறது தான் நல்லது. தொண்டைக்குள் துயரம் பந்து போல் அடைக்க தாரா கடுமையான வெம்மையின் குழுமை கூட தெரியாமல் நின்றாள். கிளிக் என்று வாசியுடன் நர்சிங்ஹோமின் கண்ணாடி கதவுகள் முழுமையாக மூடிக்கொண்ட போது அவள் விஷமலானாள். அவளது கணவரை, அவளுடன் அன்பாக வாழ்ந்த ஒரு துணையை பலவந்தமாக பிடுங்கி எடுத்து அந்த கண்ணாடி கதவிற்கு அப்பால் வைத்து நிரந்தரமாக பூட்டி விட்டார்களே. இனி அவரை பார்ப்போமா? அடிவயிற்றில் சுரண்டு எழுந்த வேதனையில் வலியை தாழாமல் அம்மா என்று அலற்றினாள் தாரா. கண்களிலிருந்து தாரி தாரியாக நீர் பெருகியவாறு தள்ளாடி நடக்கலானாள்.